ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ உங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ்ல இந்த மாதிரி 4 லெக் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4 லெக்ல வந்துட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா புஷ் இருக்கும். இந்த புஷ் பாத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதை நீங்க வந்துட்டு இப்போதைக்கு ரிமூவ் பண்ண வேணாம். மேல இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை மட்டும் கழிச்சுக்கோங்க. 4 லெக்லயுமே இதை மாதிரி கழட்டிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வெளில வச்சுங்க. இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரேம்ல வந்து இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து ஹோல் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்க இந்த மாதிரி தலைகீழ வச்சிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரேம் வந்து மேல செட் பண்ணவே முடியாது. சோ இந்த மாதிரி இப்படி இல்லாம இப்படி கீழாப்புல இருக்கிற மாதிரி. ஓகேவா, இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து மேல நம்மள பாத்துருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதுல போட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்க்ரூ பாத்தீங்களா, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட வந்து நம்ம 16ஆவும் மாத்தலாம், 18ஆவும் மாத்தலாம். இப்ப நான் கொடுத்துருக்கிற ஃப்ரேம் வந்து உங்களுக்கு 18 இன்ச் ஃப்ரேம். சோ இப்படி இருக்கிறதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா, சோ இது இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து இதுக்குள்ள நான் போட்டேன். இப்போ ஒரு லெக் எடுத்துக்கலாம். இந்த ஒரு லெக் எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூ மேல இப்படி கை வச்சுக்கிட்டு இந்த அடியில வந்து அடியில இப்படி இப்ப அப்படியே நான் தலைகீழ வச்சது நான் பண்றேன். தெரியுதா? தெரியல, தலைகீழ வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, ஸ்க்ரூ வந்து அடியெல்லாம் மேல விட்டேன். இப்போ இந்த லெக்க வச்சு இதெல்லாம் டைட் பண்ணி உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு டைட் பண்ண முடியுமோ அவ்வளவு டைட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இப்போ 4 லெக்குமே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, 4 லெக்குமே வந்து நீங்க கீழே வைக்கும் போது உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா நல்லா இதா இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஸ்டெடியா நிக்கிறான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கீழே இருக்கிற குஷன் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடாம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதா இருக்கு அப்படின்னா கீழே இந்த குஷன் வந்து லைட்டா லூஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடுறது நின்றுடும். ஓகேங்களா, உங்களுக்கு இது ஹைட் வந்து நீங்க மேல கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அந்த குஷன் வந்து நீங்க கழட்டி அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து இப்போ நம்ம கையால தான் நீங்க இப்போ வந்து பண்ணோம். இதே இந்த ஸ்க்ரூ வந்து இது நல்லா டைட் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆடாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி கத்துக்க நீங்க உங்க வீட்டுல ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பேனர் இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை ஃபுல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. ஸ்பேனர் வச்சுட்டு இதை ஃபுல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடவே ஆடாது. ஓகே, உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும். அதே மாதிரி கீழே நொடிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த புஷை வந்து நீங்க 4 புஷுமே ஒரே சைஸ்ல நீங்க வைக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து இதாகும். ஓகே, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படிதான் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு போட்டோ சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.